நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போற்றப்படும் காலத்தை வென்ற காப்பியத்தை தந்த இளங்கோவடிகள் பெயரில் நடப்பாண்டு முதல் புதிய விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பழந்தமிழரின் சிறப்புகளை நாட்டுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 2,50,00,000 ரூபாய் செலவில் வாழ்வியல் காட்சிக்கூடம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் தஞ்சாவூரில் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகத்தில் பெருகி வரும் மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் கட்டட வசதிகளின் தேவையை கருத்தில் கொண்டும் 15 கோடி ரூபாய் செலவில் 2 புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ்ச் செம்மல் என்ற விருது ஏற்படுத்தப்படும் என்றும் விருது பெறுபவருக்கு 25,000 ரூபாய் பரிசுத் தொகையும் தகுதியுரையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று தமிழரின் பழம் பெருமையை பற்றி புகழ்ந்து பேசுகிறது புறப்பொருள் வெண்பா மாலை. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தமிழ் மொழிக்கு பெருமை சேர்ப்பதிலும் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்தவர்களை கௌரவிப்பதிலும் சிறப்பிப்பதிலும் எனது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ் வளர்த்த சான்றோர்களான கம்பர், கபிலர், உவே சுவாமிநாத ஐயர், உமறுப்புலவர், ஜியு போப் ஆகியோர் பெயரில் புதிய விருதுகள் ஏற்படுத்தப்பட்டன. இது தவிர சொல்லின் செல்வர் விருது, கணினித்தமிழ் விருது மற்றும் தமிழ் தாய் விருது ஆகிய விருதுகளும் ஏற்படுத்தப்பட்டு தமிழ் மொழியின் சிறப்புக்கு மேலும் சிறப்பு சேர்த்த அரசு எனது தலைமையிலான அரசு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கொணுமே பிறந்ததில்லை என்று கம்பரையும் வள்ளுவரையும் இளங்கோவடிகளையும் போற்றி பாடினார் மகாகவி பாரதியார். இவர்களில் உலக பொதுமறையாம் திருக்குறளை படைத்த தெய்வ புலவர் திருவள்ளுவர் பெயரில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் விருது அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. கம்பர் பெயரில் கடந்த ஆண்டு என்னால் விருது அறிவிக்கப்பட்டது. நடப்பாண்டு முதல் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று போற்றப்படும் காலத்தை வென்ற காப்பியத்தை தந்த இளங்கோவடிகள் பெயரில் புதிய விருது வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோவடிகளின் நடையை ஒட்டி புதிய காப்பியம் படைப்பவருக்கோ அல்லது சிலப்பதிகாரத்தின் புகழ் பரப்புபவருக்கோ ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இவ்விருது வழங்கப்படும். இளங்கோவடிகள் விருது பெறுபவருக்கு 1,00,000 ரூபாய் பரிசுத் தொகையும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் தகுதி உரையும் வழங்கப்படும். இதேபோன்று தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபடும் ஆர்வலர்களை கண்டறிந்து அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ் செம்மல் என்ற விருது ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெறுபவருக்கு 25,000 ரூபாய் பரிசுத் தொகையும் தகுதி உரையும் வழங்கப்படும். இவ்விருது மாவட்டத்திற்கு ஒருவர் வீதம் 32 பேருக்கு வழங்கப்படும். மேலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் 1981ஆம் ஆண்டு நடைபெற்ற 5ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் கலந்து கொண்ட உலக தமிழறிஞர்களின் கோரிக்கையினை ஏற்று முன்னாள் முதலமைச்சர் இளையராஜா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தஞ்சாவூரில் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் பல்கலைக்கழகத்தில் பெருகி வரும் மாணவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் கட்டட வசதிகளின் தேவையை கருத்தில் கொண்டும் 15 கோடி ரூபாய் செலவில் 2 புதிய கட்டடங்கள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பழந்தமிழரின் சிறப்புகளை எல்லாம் நாட்டுக்கு எடுத்துக்காட்டும் வகையில்
சுடுமண் சிற்பம், சுதை சிற்பம் மற்றும் மரம், கல், உலோகம் ஆகியவற்றை கொண்டு படிமங்களாக வடிவமைத்த கலைப்பொருட்களை கொண்டு பழந்தமிழர் வாழ்வியல் காட்சிக்கூடம் 2,50,00,000 ரூபாய் செலவில் சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கைகள் தமிழ் மொழியை மேலும் வளர்க்கவும், தமிழ் ஆர்வலர்களை ஊக்குவிக்கவும், பழந்தமிழரின் வாழ்வியல் நெறிகள் குறித்து இன்றைய தலைமுறையினர் மட்டுமின்றி எதிர்கால தலைமுறையினரும் உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்.